ஹலோ காய்ஸ், இந்த இயர் பாடி சிவன் கோவிலில் தை கிருத்திகை தேர் திருவிழா நடக்கிறது. நான் லாஸ்ட் இயரில் எடுத்த வீடியோவை இந்த இயர் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது எப்படி நடக்குன்றது. அண்ட் தென் இந்த கோவிலில் இந்த தேர் திருவிழாவில் இந்த தேரை இழுத்துட்டு வர சாமிக்கிட்ட இருந்து நம்ம பழம் வாங்கணும் அப்படின்னா நம்ம நினச்சதெல்லாம் நடக்குன்றது தான் இந்த கோவிலோட ஐதீகம். அண்ட் தென் ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில் கூட சிவன் கோயில். இது பாடியில் இருக்குது. அந்த தேர் திருவிழா நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த வழி ஃபுல்லாகவே பிரம்மாண்டமாக இருக்கும். அண்ட் தென் அந்த தேர் திருவிழா ஸ்டார்ட் பண்ணுற நாள் அன்னைக்கு 12 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் அங்கே நிறைய விசேஷமான பொம்மைகள், அது அழகழகான பொம்மைகள்லாம் வேஷம் போட்டு வருவாங்க. அது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் என் குழந்தைய கூட்டிகிட்டு போய் காட்டிடுவேன். முன்னாடி 12 o'clock பிஃபோராகவே நான் போயிடுவேன். அவங்க இவங்கக்கிட்டலாம் கை கொடுத்து ஹேண்ட்ஷேக்லாம் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த டான்ஸஸ்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிடுவாங்க. எல்லாருக்குமே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதே நீங்கள் இது அந்த தேர் வரத்துக்கு முன்னாடி இவங்க இந்த ட்ரம்ஸ் எல்லாமே வாசிச்சுட்டு அதெல்லாமே கோலாட்டம்லாம் ஆடிக்கிட்டு ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்ட பிறகு தான் அவங்க அந்த ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. இதில் பால் குடம் எடுப்பாங்க. அப்புறம் வேல் குத்தி சாமிக்கு அழகு வேல் குத்தி அது எடுத்துகிட்டு வருவாங்க. அப்புறம் மயில் காவடி எடுத்துகிட்டு வருவாங்க. அண்ட் தென் நிறைய காவடிகள், பன்னீர் காவடி, நிறைய காவடிகள். அப்புறம் தேங்காவை அவங்க முதுகில் இது பண்ணிவிட்டு குத்தி இழுத்துட்டு வருவாங்க. அதுதான் பார்க்கவே நமக்கு மெய் செலுத்துறோம் அப்படி இருக்கும். ரொம்பவே பார்க்குறதுக்கு எப்படி இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கும். அதே தேர் கூட அவங்க அவங்க முதுகில் அந்த இதை குத்தி அளவு குத்தி தான் இழுத்துட்டு வருவாங்க. அதுவுமே அழகாக இருக்கும். எல்லா தேருமே அப்படி தான் வருவாங்க. யாருமே கையில் இழுத்துட்டு வர மாட்டாங்க. ஸோ இதெல்லாமே பார்க்குறதுக்கே ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட தேங்காவை இழுத்துட்டு வர்றது, அண்ட் தென் குரூப்பாக சேர்ந்து மொத்தமாக இழுத்துட்டு வர்றது, இது எல்லாமே பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ காய்ஸ், உங்களுக்குமே இது பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அண்ட் தென் இது பெரிய திருவிழா, தை கிருத்திகை திருவிழா. இது இந்த சிவன் கோயிலில் இந்த திருவிழா மட்டும்தான் நடக்கும் இந்த இயர். அதாவது இயர்லி பார்த்திங்கன்னா தை கிருத்திகை திருவிழா தான் கொண்டாடுவாங்க. ஆனால் அது பிரம்மாண்டமாக இருக்கும். எல்லா கோயிலுமே திருவிழா நடக்கும். ஆனால் பாடி சிவன் கோயிலில் மட்டும் பார்த்திங்கன்னா தை கிருத்திகையை தான் திருவிழாவாக கொண்டாடுவாங்க. அது முருகருக்கு கொண்டாடுறாங்க. பாருங்கள், இதெல்லாம் பாருங்களேன், இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு இந்த எடுத்துகிட்டு வர்றது. அப்புறம் இந்த எல்லா சமயமே பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக, அவங்களோட பிரார்த்தனைகளுக்காகவும் இதை செய்வாங்க. ஸோ எல்லாம் சின்ன பசங்க தான் நிறைய பேர் இந்த தேங்காவை இழுத்துட்டு வர்றது மொத்தமும் பார்த்திங்கன்னா அவங்க தான் அழகாக அதை இழுத்துட்டு வருவாங்க. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் வித்தியாசமான ஒரு விதத்தை தான் பண்ணுவாங்க. இந்த இயர் பார்த்திங்கன்னா கொடை கொண்டு வந்தாங்க. இந்த கொடையை கொண்டு வந்த பிறகு மயில்கள் கொண்டு வந்தாங்க. மயில் காவடி மொத்தமாக தனியாக ஒரு இடத்துல இருப்பாங்க. ஸோ ஒன்றுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மெதுவாக வருவாங்க. யாருமே அறக்க பறக்க இடிச்சுக்கிட்டோ தள்ளிக்கிட்டோ அப்படிலாம் இங்கே நடக்கவே நடக்காது. அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கோவிலை சுற்றி ஒரு குறிப்பிட்ட தெரு ரவுண்டாக அந்த கோவிலை சுற்றி வருவாங்க. அந்த தெருவில் மட்டும்தான் அது வருவாங்க. ஸோ இதுதாங்க அந்த தங்க மயில் தேர். அதை இழுத்துட்டு வருவார் பாருங்க. ஸோ அவரை சுற்றி மட்டும் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எல்லாருக்கும் அந்த தங்க தேரில் பழம் எடுத்து கொடுப்பாரு. அந்த பழம் யார் கையிலலாம் போய் சேருதோ அவங்க நினச்சது நடக்கும் அப்படின்றது ஐதீகம். இந்த மாதிரி நானும் வாங்கியிருக்கேன். அண்ட் எனக்குமே அது நடந்திருக்கு. ஆனால் அதனால நான் எவ்ரி இயரும் போய் அவர்கிட்ட வாங்குவேன். வேண்டுதல் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக அவர்கிட்டவே பழம் வாங்கிடுவேன். அது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நம்மளும் அவர்கிட்ட பழம் வாங்கிட்டோன்னு. ஸோ அவர் கையில் ஒரு கொம்பு வச்சுருப்பார். சாமியை சுற்றி பம்பை உடுக்கையெல்லாம் அடிச்சுட்டு அவருக்கு அருள் வர வச்சு அவரை அந்த வழி ஃபுல்லாக நடத்தி அந்த கோயிலை சுற்றி வர வரைக்கும்
அவங்க வந்து அவங்க கூடயே வந்துட்டு இருப்பாங்க. அது வரைக்கும் அந்த சாமி எல்லாருக்குமே பழங்கள்லாம் கொடுத்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி அங்கே இருக்க எல்லா சாமிங்களும் பார்த்தீங்கன்னா அவரை பின்தொடர்ந்து நிறைய சாமிகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாமிகள்லாம் வந்து தேரெல்லாம் முன்னாடியே போயிடும். அவரை பின்னாடியும் நிறைய சாமிகள் வந்து ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்கும் தேருங்கெல்லாம். ஸோ மிச்சம் இருக்க தேருங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தேரெல்லாம் வந்து அவருக்கு பின்னாடி தான் வர ஆரம்பிக்கும். அப்புறம் அவர் முருகரோட வேலை வந்து அலங்கரித்து அந்த தேரை வந்து டெக்கரேட் பண்ணி அதுக்குன்னு ஒரு தேரை வந்து இழுத்துட்டு வருவாங்க. மற்ற சாமிங்க எல்லாமே வந்து அந்த கோவிலில் இருக்க மற்ற சாமிங்களையும் வந்து அலங்கரித்து ஒவ்வொரு தேராக வந்து இழுத்துட்டு வருவாங்க. சாமிங்க தான் இழுத்துட்டு வருவாங்க. அந்த அளவு குத்தி வர சாமிங்க தான் வந்து அதை இழுத்துட்டு வருவாங்களே. அதே மாதிரி எல்லா சாமிங்களுமே வந்து ஒரு இடைவேளை விட்டு தான் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த தேங்காய் இழுக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் இழுத்துட்டு ரொம்ப தூரம் போயிட்ட பிறகு தான் அவங்கள பின்தொடர்ந்து எல்லாருமே வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த தேரில் இதை பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து முருகர் வந்து அந்த தேங்காய் மேலே அமர்ந்து அவரை கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும். இது வந்து அழகாக இருந்துச்சு. இது வந்து பறக்கும் படை. இந்த பறக்கும் படையில் பார்த்தீங்கன்னா மேலே கொம்பு கட்டி கொம்பில் வந்து அவங்க வந்து அந்த துண்டு வச்சு கட்டியிருப்பாங்க. ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். அது வந்து சுற்றி விடும் போது இன்னும் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்போ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் அந்த அளவு குத்தி அவங்க தான் இழுத்துட்டு வருவாங்களே. இங்கே பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்குது. அது எப்பவுமே வருஷம் அவங்க வந்து இந்த தேங்காய் இழுக்கணும்னு வேண்டியிருப்பாங்க போல இருக்குது. ஸோ அவங்க வந்து நிறைய தேங்காய் வந்து இழுத்துட்டு வருவாங்க. ஸோ இதுவும் ஒரு பறக்கும் படை தான். இதுலேயும் வந்து அவங்க வந்து அந்த இது குத்திருப்பாங்க. அளவு குத்தி தான் தொங்க விட்டுட்டு அந்த துண்டு வச்சு கட்டி கூட்டிகிட்டு வருவாங்க. அம்மன் அங்கே இருந்துச்சு, பயங்கர அழகாக இருந்தாங்க அம்மன். அப்புறம் எல்லாமே வந்து ஒரு தேராக வந்து வேகமாக வர ஆரம்பிச்சிடும். அந்த சாமி வர வரைக்கும் தான், அந்த தங்கமயில் தேர் வர வரைக்கும் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக நடக்கும். அதுக்கப்புறமேட்டு நிறைய தேர் வந்து வேகமாக வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவர் ஸ்லோவாக தான் போவார். அப்புறம் மற்ற பெரிய தேருங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அவருக்கு பின்னாடி தான் பின்தொடர்ந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த எல்லாமே வந்து முடியறதுக்கு பார்த்திங்கன்னா 4 மணி, அதாவது இந்த கோயிலை போய் சுற்றி அந்த தேருங்க எல்லாமே கோயிலை போய் சுற்றி சேர்றதுக்கு 4 மணி ஆகிடும் எப்படியோ. அது வரைக்கும் எல்லாருமே வந்து அங்கேருந்து காத்திருந்து அந்த தெருவில் இருக்க ஜனங்க எல்லாருமே காத்திருந்து எல்லாருமே அந்த சாமியை தரிசிச்சுட்டு தான் போவாங்க. இந்த வருஷம் 6ஆம் தேதி நாளைக்கு நடக்குது. கண்டிப்பாக எல்லாரும் வந்துரு.